நெல்லையில் பட்டப்பகலில் ஐடியில் வேலை பார்த்து வரும் இளைஞனை போலீசாரின் மகனே ஓட ஓட வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கொலையாளி அளித்த வாக்குமூலம் திடுக்கிட வைத்துள்ளது. கடந்த 27ஆம் தேதியன்று பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு சென்ற இளைஞர் ஒருவர் தான் ஒருவரை ஓட ஓட வெட்டி கொலை செய்துவிட்டேன் என கூறி சரணடைந்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் என்ன நடந்தது என விசாரிக்க ஆரம்பித்துள்ளனர். கொலையானது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த 25 வயதான இளைஞர் கவின் என்பதும் அவர் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனம் ஒன்றில் சாப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்துள்ளது. தூத்துக்குடியில் உள்ள பள்ளியில் படிக்கும் போது கவினுக்கு பெண் தோழி ஒருவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அது நாளடைவில் காதலாக மாறி இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் வேறு வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. அந்த பெண்ணின் தந்தை ராஜபாளையம் பட்டாலியனில் உதவி காவல் ஆய்வாளராகவும் தாய் மணிமுத்தாறு பட்டாலியனில் பெண் காவலராகவும் வேலை பார்த்து வருகின்றனர். மகளின் காதல் விவகாரத்தை அறிந்த பெண்ணின் பெற்றோர் ஏற்கனவே எச்சரித்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் இருவரும் காதலை கைவிடாமல் இருந்து வந்துள்ளனர். இருவரும் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்த நிலையில் கவின் சென்னையில் சாப்ட்வேர் இன்ஜினியராகவும் கவினின் காதலி சித்த மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு வீட்டிற்கு அருகிலேயே உள்ள மருத்துவமனையில் சித்த மருத்துவராகவும் வேலை பார்த்து வந்துள்ளார். சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு வந்த கவின் தனது காதலியை பார்ப்பதற்காக கடந்த 27ஆம் தேதியன்று உடல்நிலை சரியில்லாத தனது தந்தையை காதலி வேலை பார்த்து வரும் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளார். காதலியின் வீட்டிற்கு அருகிலேயே அந்த மருத்துவமனை இருந்ததால் காதலியின் தம்பியான 22 வயதான சுர்ஜித் கவின் மருத்துவமனைக்கு வருவதை பார்த்துள்ளார். தனது அக்காவை வேறு சமூகத்தைச் சேர்ந்த கவின் காதலித்து வந்ததால் சுர்ஜித் ஏற்கனவே கவின் மீது ஆத்திரத்தில் இருந்துள்ளார். இனிமேலும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது என்று முடிவு செய்த சுர்ஜித் கவினிடம் தனியாக பேச வேண்டும் என அருகில் உள்ள ஒரு பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு சென்றதும் என் அக்காவை இனி மறந்துடு என கூற இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனே ஆத்திரமடைந்த சுர்ஜித் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் தாக்க முயன்றுள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த கவின் அங்கிருந்து தப்பித்து ஓட முயன்றுள்ளார். அப்போது ஓட ஓட விரட்டிச் சென்ற சுர்ஜித் தலை, முகம், முதுகு என சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த கவின் அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சென்ற சுர்ஜித் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். தகவல் அறிந்த போலீசார் உயிரிழந்த ஐடி ஊழியர் கவினின் உடலை ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த கவினின் பெற்றோர் அளித்துள்ள புகாரின் அடிப்படையில் சுர்ஜித் மீது கொலை, வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.